பெரியாரின் தொண்டர், அண்ணாவின் தம்பி, சுயமரியாதைக்காரர், தம் வாழ்நாள் முழுவதும் போராடிய போராளி, நவீன தமிழ்நாட்டின் தந்தை, தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர். வணக்கம். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு எங்கும் நடைபெற்றது. கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 7 ஜூன் 2023 அன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். அனைத்து கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கலைஞர் மீது பேரன்பு கொண்ட தமிழ் மக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்நிகழ்வு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. தலைவர் கலைஞரை கொண்டாட வேண்டியது, அவரது புகழை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அதனால்தான் நாம் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை கொண்டாடவிருக்கிறோம். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த திட்டங்களை தீட்டினாலும், எந்த விழாக்களில் பங்கெடுத்தாலும், எந்த நிலைப்பாடுகளை எடுத்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கும் நிறைந்திருந்து கண்காணிக்கிறார் என்ற எண்ணத்தோடு தான் நான் நாள்தோறும் அவருடைய நினைவுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறேன். அந்த நினைவுகளின் காரணமாகத்தான் அண்ணன் அருகில் துயில் கொண்டிருக்கக்கூடிய கடற்கரைக்கு அடிக்கடி சென்று அவருடைய நினைவகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருப்பதாகவே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்மை பொறுத்தவரையில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களும் நம்மை நாள்தோறும் இயக்கக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வுகள் தான் அவருடைய மறைவுக்கு பிறகு நமக்கு உயிரோட்டி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எங்களின் உணர்வே, எங்களின் உயிரே, எங்களின் எழுச்சியே, எங்களின் வழிகாட்டியே, எங்களின் கலைஞரை விளக்கமே, எங்களின் உதய சூரியனே, தமிழின தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களுடைய 100வது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட தொடங்குகிறோம். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் எப்போதும் உடன்பிறப்புகளோடு இடையேதான் இருப்பீர்கள். இதோ உங்களது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளிடையே தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கழகத்தின் பொதுச் செயலாளர், கழக பொருளாளர், கழகத்துடைய முதன்மை செயலாளர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கத்தான் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவது வழக்கம். இதோ உங்களது கழக தலைவர்களிடையே நூற்றாண்டு விழாவை நாங்கள் தொடங்குகிறோம். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் தோழமை கட்சி தலைவர்களை தோளோடு தோள் சேர்த்து கொண்டுதான் பலம் வருவீர்கள். இதோ இந்த மேடையில நம்முடைய மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் இன்றைக்கு தொடங்குகிறோம். தலைவர் கலைஞர் அவர்களே, 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் கொட்டுமடையிலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அதே வட சென்னையில் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது. தலைவர் கலைஞர் அவர்களே, கழகத்திற்கும் அறிவகம் உருவானது அதே வட சென்னையில் தான் உங்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது. இந்நிகழ்வினை தொடர்ந்து அனைத்து மாவட்ட கழகங்களும் கலைஞர் 100 நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கினார்கள். கழகம் சொல்வதை தடம் பிறழாமல் செயல்படுத்தும் திருச்சி தெற்கு மாவட்ட கழகமும் கலைஞர் அவர்களை கொண்டாடும் பணிகளில் ஈடுபட்டது. மாதம் 10 நிகழ்ச்சிகள் எனும் வீதம் ஆண்டு முழுவதும் 100 நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனும் செயல் திட்டத்தை தனது மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு வடிவங்களில் நடத்தியது திருச்சி தெற்கு மாவட்டம். கலைஞர் அவர்களின் பன்முகங்களை பெருமைப்படுத்தும் விதமாக பொதுக்கூட்டங்கள், அவரின் எழுத்துக்களில் உருவான நாடகங்களை மீண்டும் அரங்கேற்றம் செய்தல், தெருமுனை கூட்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள், கருத்துரை கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், மருத்துவ முகாம், அனைத்து ஊராட்சிகளிலும் கழக இருவண்ண கொடிக்கம்பம் அமைத்து கொடியேற்றுதல், தனது திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 3 தொகுதிகளிலும் கலைஞர் சிலைகளை நிறுவுதல் போன்ற திட்டங்களோடு களத்தில் இறங்கினார்கள் திருச்சி தெற்கு மாவட்ட தீரர்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கழக மூத்த தலைவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து கழக கொடி ஏற்ற வைத்து சிறப்புரையாற்றுமாறு அழைப்பு விடுத்தார் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்.
அனைத்து அணிகளின் சார்பாக கலைஞர் 100 நிகழ்ச்சிகளை நடத்தி அந்தந்த அணிகளின் மாநில செயலாளர்களை திருச்சி தெற்கு மாவட்டம் அழைத்து வந்து கலைஞர் புகழ் போற்றினார்கள். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துகளோடு கலைஞர் நூற்றாண்டு விழாவின் முதல் நிகழ்ச்சியை நடத்தியது திருச்சி தெற்கு மாவட்ட திமுக. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு கே.ஏ. நேரு அவர்கள் மாவட்ட மாநகர மாணவர் அணியினரின் கலைஞர் சுடர் ஓட்டத்தை திருச்சி சிந்தாமணி பேரறிஞர் அண்ணா சிலையிலிருந்து கலைஞர் கோட்டம் நோக்கி தொடங்கி வைத்தார். கலைஞர் சுடரை கலைஞர் கோட்டம் திறப்பு விழா அன்று கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் முன்னிலையில் மாணவர் அணியினர் ஒப்படைத்தார்கள். 21 ஜூன் 2023 திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வையம்பட்டி சுங்கச்சாவடி அருகே அமைக்கப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கழக இருவண்ண கொடியேற்றி திராவிட தலைவர்களின் உருவம் பதித்த கல்வெட்டுகளை திறந்து வைத்து சிறப்புரை கொட்டும் மழையிலும் கூட இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது எவ்வளவு பெரியது என்று கேட்டார். ஒரு முறை பதில் சொன்னார், என்னுடைய குடும்பத்தை ஒரு புகைப்படத்தில் அடக்கிவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் சொந்தங்கள் வாழக்கூடிய அத்தனை நாட்களிலும் இருக்கக்கூடியவர்களே என் சொந்தங்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர் கலைஞரின் உணர்வை போற்றக்கூடிய வகையிலே மகேஷனை தலைவர் கலைஞரின் மகளாக வந்து இந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்றார். ஆனால் தன் தலைவர் கலைஞர் அவர்களுடன் அத்தனை வாரிசுகளும் சேர்ந்து ஏற்றி இருக்கக்கூடிய கொடி இந்த கொடி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலைஞர் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் அவருடைய போராட்ட வரலாற்றையும் எடுத்துரைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். முதலில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தனக்கு மகன் பிறந்தான் என்று சொன்னால் ஐயாதுரை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஐயா என்றால் அது தந்தை பெரியார், துரை என்று சொன்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய முழு பெயரில். இதை மனதில் வைத்து அவருக்கு ஐயாதுரை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணிய காலத்தில் அன்றைக்கு ரஷ்யா புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கான இரங்கல் கூட்டம் சென்னையிலே நடந்தது. அந்த இரங்கல் கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கலைஞர்களுக்கு ஒரு துண்டு சீட்டு வருகின்றது. அதில் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதே மேடையில் நின்று முத்தமிழர் கலைஞர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு மகன் பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கின்றது. இதே மேடையில் இருந்து சொல்கின்றேன், என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று அந்த பெயரை வைத்தார். காரணம், புரட்சியாளர் மார்க்ஸ் அவர்களால் தரப்பட்ட கருத்துக்கள், புரட்சியாளர் ஏங்கல்ஸ் அவர்களால் மெருகேற்றப்பட்ட கருத்துக்கள், புரட்சியாளர் லெனின் அவர்களால் நிலைநாட்டப்பட்ட கருத்துக்கள் என்று இப்படி பண்படுத்தப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ரஷ்யாவில் இருக்கின்ற புரட்சியாளர்கள் இருந்த ஸ்டாலின் அதை நிலைநாட்டினார் என்கின்றதுதான் நமது மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவருடைய அவர் மீது இருக்கின்ற அந்த மதிப்பீடு. அதே வழியில் தான் இன்றைக்கு சமூக புரட்சியாளராக இருக்கின்ற தந்தை பெரியார் அவர்களால் தரப்பட்ட கருத்துக்கள், பேரறிஞர் அண்ணா அவர்களால் மெருகேற்றப்பட்ட கருத்துக்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் பண்படுத்தப்பட்ட கருத்துக்கள், இவை அனைத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைநாட்டுகின்ற ஒரு தலைவராக இருப்பவர் தான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நமது மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க கூடாது. 22 ஜூலை 2023 புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் 29 ஜூலை 2023 கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களும் 25 ஆகஸ்ட் 2023 மாண்புமிகு அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் அவர்களும் 28 ஆகஸ்ட் 2023 கழக தேர்தல் பணிக்குழு தலைவர் மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்களும் 22 செப்டம்பர் 2023 திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்களும் 23 செப்டம்பர் 2023 அன்று காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்களும் 15 அக்டோபர் 2023 அன்று ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர்
திரு சு முத்துசாமி அவர்களும் 27 அக்டோபர் 2023 மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களும் 20 நவம்பர் 2023 சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் 22 நவம்பர் 2023 அன்று கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களும் 17 டிசம்பர் 2023 அன்று அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் 5 ஜனவரி 2024 அன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களும் 19 ஜனவரி 2024 அன்று கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள். கலைஞர் 100 நிகழ்ச்சியின் ஒரு திட்டமாக ஒன்றிய, பேரூர், நகர, பகுதி மற்றும் வட்டக்கழகங்களில் மாவட்ட கழகத்தால் நிறுவப்பட்ட கொடிக்கம்பங்களில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கழக இருவண்ண கொடியேற்றி சிறப்பித்து வந்தார். அந்த வகையில் மாவட்ட கழகத்தால் நிறுவப்பட்ட 100வது கொடிக்கம்பத்தில் 19 ஜனவரி 2024 அன்று விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் கழக இருவண்ண கொடியேற்றி அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 25 பிப்ரவரி 2024 அன்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களும் 27 பிப்ரவரி 2024 அன்று சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்களும் 28 பிப்ரவரி 2024 அன்று மாண்புமிகு அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்களும் 17 மார்ச் 2024 அன்று கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் திரு மு.பி. சாமிநாதன் அவர்களும் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தால் நடத்தப்பட்ட கலைஞர் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏழை எளியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்திற்கு வருகை புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கலைஞர் உருவம் பொதித்த புகைப்படத்தை வழங்கி சிறப்பித்தார் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். 22 ஆகஸ்ட் 2023 அன்று கழக பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை கழக குழு தலைவர் திரு TR பால் அவர்கள் குண்டூர் OFT வளைவு அருகே திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தால் அமைக்கப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக இருவண்ண கொடியேற்றி கலைஞர் ஆய்வரங்கத்தையும் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். தலைவர் கலைஞர் மீது அப்ப அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு இமயமலை போன்ற ஒரு தோற்றத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவர், அரசியல் தலைவர் மட்டுமல்ல, இலக்கியமா, நாடகம் எல்லாம் என்னென்ன நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ, தலைமை பண்பு எது இருக்குதோ அத்தனை தலைமை பண்பாடும் அவரிடம் இருக்கின்றது. 3 செப்டம்பர் அன்று கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் மணப்பாறையில் அகில இந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். 2 நவம்பர் 2023 அன்று கலைஞர் அவர்கள் எழுதிய சேரன் செங்குட்டுவன் நாடகம் மீண்டும் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கழக இணை அமைப்பு செயலாளர் திரு அன்பகம் கலை அவர்கள் நாடக குழுவினருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். 28 நவம்பர் 2023 அன்று கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி குடமுருட்டி பாலம் அருகில் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக இருவண்ண கொடியேற்றி கழக அணிகளுக்கான கருத்துரை கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு திருச்சி தெற்கு மாவட்டத்தின் பணிகளை எடுத்துரைத்து அங்கீகரித்தார். 100 அடி உயரத்தில் கொடிக்கம்பத்தை முதலாக நான் பார்த்தேன் என்பது எனக்கு அந்த கொடியை அந்த வெயில் நேரத்தில் அது பத்தோடி வீசி பரப்பதை பார்க்கிற பொழுதெல்லாம் இதயம் பறித்து விடும். அது என்னமோ அந்த கொடிக்கு அந்த வகையா 1000 கொடி இருக்கட்டும், திமுக கொடி மாதிரி ஒரு வேறு எந்த கொடியும் அந்த கொடியேற்றுவது முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். இங்க வந்து உட்கார்ந்து பார்த்தால் ஏதோ சினிமா பாட்டம் போடுவாங்க பார்த்தேன். ஆனால் நானே பார்க்காத என் படத்தை எல்லாம் போட்டு இவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறீர்களே, நான் என்ன சொல்வது? இப்படியெல்லாம் செய்யறேன்னு கேட்டா அப்பவே நான் வந்திருப்பேன். இவ்வளவு பேர் கடைசியில மதிவான மோந்திரம் வேறு போட்டிருக்காரு. இதெல்லாம் முதல்ல சொல்லல எனக்கு. ஒன்று வர்றீங்கன்னே, கொடியேற்றுறீங்கன்னே, இருந்து போறீங்கன்னே, வர்றீங்கன்னே போறீங்க. இதான் எப்பவுமே நடக்கிறதானே போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறேன் நான் விட்டுவோம்பா. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பேன்.
அப்ப அந்த வீடியோவால் கொடுத்து எங்க ஊர்ல கேட்க போட்டுங்க. ஆகையினால ரொம்ப அற்புதமா இருந்தது. கலைஞர் கேட்பாரு, கூட்டம் முடிஞ்சிட்டு கார்ல போகும்போது கேட்பாரு, இல்லைன்னா போய் சாப்பிடுவோம், தர எப்படியா இருந்தது பேச்சு, சூப்பர் என்ன டபுள் சூப்பர் என்ன. ஏன்னா அது பேசும்போது 2 பேரும் தம்பி துரைமுருகன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படியா சூப்பர்னாரு, என் பேரு 2 பேரும் சொன்னீங்களே அதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லுறாரு. எப்பவுமே அதே மாதிரி ஒரு விழாவில் பேசுறாரு தளபதி, பேசிவிட்டு நல்ல ஒரு அற்புதமா பேசுறாரு. விழாவில் வந்த உடனே சொன்னேன், தம்பி சூப்பர் பாவம் பேச்சு அப்படின்னு, உங்க பேர் சொன்னேன்னு ஒரு தடவை. அப்படியே ஆனா ஒரு புதுமையாக என்னை மட்டும் அதை மையப்படுத்தாமல் நீங்கள் என்ன பணி ஆற்றுகிறீர்கள் என்பதையும் மையப்படுத்தி இருக்கிறீர்கள். நான் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நான் மறந்து போனேன். ஒரு சந்தகம் இதுவரை எந்த மாவட்டத்திலும் செய்யல. 27 டிசம்பர் 2023 அன்று கலைஞர் உரைகள் அடங்கிய வலையொலி பதிவு, அதாவது பாட்காஸ்ட் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தலைமை கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் வலையொலி பதிவை வெளியிட்டு சிறப்பித்தார். அன்று மாலை நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்கத்தில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலைஞர் ஓர் அதிசயம் எனும் தலைப்பிலும், திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் கலைஞர் ஓர் கம்யூனிஸ்ட் எனும் தலைப்பிலும், திருமிகு கவிஞர் சுகிர்தராணி அவர்கள் கலைஞர் காலத்தால் அழியாத கவிதைகள் எனும் தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மைல்கல்லாக தனது மாவட்டத்திற்குட்பட்ட 3 தொகுதிகளிலும் கலைஞர் திருவுருவ சிலை நிறுவும் பணிகளை திருச்சி தெற்கு மாவட்டம் மேற்கொண்டது. திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக திருச்சி மாநகரில் முதல் முறையாக கலைஞரின் திருவுருவ சிலை நிறுவப்பட்டது. மொழிப்போர் தியாகிகள் தினமான 25 ஜனவரி 2024 அன்று கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திருச்சி மாநகரில் முதலாக அமைக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார். இன்றைக்கு திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டை திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினர் மிகச் சிறப்பாக கொண்டாடிட்டு வருவீங்க. முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டுல 100 நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என உறுதியேற்ற மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம். அதன்படி இதுவரை 75 நிகழ்ச்சிகளை நீங்க வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கீங்க. இது 76வது நிகழ்ச்சி. மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ள திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் நாம இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். எந்த தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று மொழிப்போர் தியாகிகள் தங்கள் உயிரையே கொடுத்தாங்களோ அந்த தமிழ் மொழியை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஹிந்தி திணிப்பிலிருந்து காப்பாற்றியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். நம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற உயரிய அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவேதான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வீர வணக்க நாள்ல நாம செலுத்திருக்கிறோம் என்றால் அது நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு KN அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு புகழுரையாற்றினார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் கலைஞர் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியை நடத்திய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினருக்கும் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய தினமே தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 12 வயசுல தமிழ் கொடியோட ஓடி வந்த பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவேன்னு இந்தி திணிப்புக்கு எதிராக களம் கண்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது போராட்ட வரலாற்றை நான் விளக்கி சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞருக்கு மொழிப்போர் தியாகிகள் நாளான இன்று திருச்சி தெற்கு மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிலை உருவாக்கி இருக்கிறார். தலைவர் கலைஞர் நிறைவேற்ற பிறகு அவர் கட்டமைச்ச தமிழ்நாடெங்கும் பல இடங்களில் அவருக்கு சிலை நிறுவியிருந்தாலும் மொழிப்போர் தியாகிகள் நாளான இன்னைக்கு அவருக்கு சிலை காரணம் இந்தியை எதிர்த்து போராடின காரணம். 7 பிப்ரவரி 2024 அன்று திருச்சி வருகை தந்த கழக இளைஞரணி செயலாளர் அவர்களின் கரங்களுக்கு கலைஞர் சிலையை திறந்து வைத்தமைக்காக மாவட்ட கழக செயலாளர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கணையாழி அணிவித்து மகிழ்ந்தார். 17 ஜனவரி 2024 அன்று கழக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் திருச்சியில் முதன்முறையாக திருவெரும்பூர் பகுதியில் மாபெரும் கிடாமுட்டு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். 25 பிப்ரவரி 2024 அன்று கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் முனைவர் திரு க பொன்முடி அவர்கள் தோமுச பேரவைகளின் சார்பாக நடைபெற்ற நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கலைஞர் நூற்றாண்டு விழா மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்.
கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளான 1 மார்ச் 2024 அன்று திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மணப்பாறை தொகுதியில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்கள் கலைஞர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தால் நிறுவப்பட்ட கலைஞர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்த ஆசிரியர் அவர்களுக்கு கணையாளி அணிவித்து மகிழ்ந்தார் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மணப்பாறை என்று சொன்னாலே இயக்கத்துக்கு ஒரு பெரிய கடப்பாறை மாதிரி இருக்கக்கூடிய பலமான ஒரு பகுதி. ஒரு காலத்தில் கலைஞருக்கே எதிர்ப்பு காட்டிய பகுதியில் நம்முடைய இயக்கம் எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நாம் வென்றிருக்கிறோம். நாளைக்கும் இந்தியா முழுவதும் வெல்ல இருக்கிறோம். திராவிடம் வெல்லும். நாளைய வரலாறு அதை சொல்லும் என்று காட்டக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருப்பதற்கு அடையாளம்தான் இங்கே சிறப்பாக கம்பீரமாக கையை காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வீரமிக்க மாண்புமிகு மானமிகு கலைஞர் அவர்கள். 5 மார்ச் 2024 அன்று கலைஞர் நூற்றாண்டு விழாவோடு சேர்த்து எல்லோருக்கும் எல்லாம் திராவிட நாயகரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமும் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தால் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைத்து புகழுரையாற்றினார். இவைகள் மட்டுமல்லாமல் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட வட்டம், பகுதி, பேரூர், ஒன்றியம், நகரம் மற்றும் மாநகர கழகங்களின் சார்பாகவும் அனைத்து அணிகளின் சார்பாகவும் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடித்த மாவட்ட கழக நிர்வாகிகளை கௌரவித்து அவர்களுக்கு கலைஞர் புகைப்படத்தை பரிசளித்து அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து உற்சாகப்படுத்தினார். இதுவரையிலும் 99 நிகழ்ச்சிகளை திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்தி முடித்துள்ளார் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கழக தலைவர் அவர்களின் மாணவர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஓராண்டு முழுவதும் கலைஞர் அவர்களை போற்றும் விதமாக 99 நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்த பிறகு கலைஞர் நினைவிடம் சென்றார் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளான மே 6, 2024 தனது குடும்பத்தினருடன் கலைஞர் நினைவிடம் சென்று கலைஞர் அவர்களை போற்றினார் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். 100வது நிகழ்ச்சியாக தனது திருவெரும்பூர் தொகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிறைவு நாளான இன்று நடைபெறுகிறது. கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு KN அவர்கள் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி சிறப்பிக்க உள்ளார். இவைகள் அல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் கலைஞர் அவர்களை போற்றுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம், போற்றுவோம் என சூளுரைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மாணவர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். வாழ்க கலைஞர், வளர்க திராவிட மாடல் அரசு.